அவர் வந்து தெரிந்துதான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரியும். அப்போ காங்கிரஸ் தலைமை நீங்க களத்துல இறங்குங்கன்னு சொல்லும்போது அவரே பேட்டி கொடுக்காரு. தலைமை கேட்டுக்கொண்டுதான் நான் வந்து களத்துல குதிச்சிருக்கேன் அப்படின்னு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அப்போ வந்து அவருக்கே இஷ்டம் கிடையாது நம்ம எதற்கு போய் தோல்வியை தழுவணும். என்ன காரணம் அப்படின்னா 268 பேர் குரல் வாக்கெடுப்புல குரல் கொடுத்தாலே சபாநாயகராக தேர்வு செய்ய முடியும். ஓம் பிர்லா அவர்களுக்கு 297க்கு மேல குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர் தேர்வு செய்யப்பட்டு இரண்டாவது முறையாக மீண்டும் அரியணை ஏறி சபாநாயகராக அமர்ந்திருக்காங்க. கடந்த முறை 17வது மக்களவையில் திமுக எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, முத்தமிழறிஞர், கலைஞர் வாழ்க அப்படிங்கிற கோஷங்களை தான் முன் வச்சாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ கடந்த திமுக எம்பிக்களுடைய கடந்த 17வது மக்களவைக்கும் 18வது மக்களவைக்கும் இடையில திமுக எம்பிக்களுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அவர்கள் சென்றிருக்காங்க. அடுத்த மக்களவைக்கு இன்பநிதி வரைக்கும் செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கும். டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் KKSSR வாழ்க, கனிமொழி வாழ்க அப்படிங்கிற கோஷத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் எம்பியா இருக்காங்க, KKSSR அவர்கள் தமிழகத்தில் அமைச்சராக இருக்காங்க. இவர்கள் வாழ்க அப்படின்னு கோஷம் முன்வைக்கப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து சென்ற ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும் அங்கு தெலுங்கு மொழியில பதவி பிரமாணம் மேற்கொள்றாங்க. தெலுங்கானாவில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கக்கூடிய அசாதுதீன் ஓவைசி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு பதவி ஏற்கும் போது ஜெய் பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாலஸ்தீன் வந்து அது ஒரு தனி நாடு. அப்போ நம்முடைய நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது தனி நாடு. அப்ப இந்த விஷயத்துக்கு INDA இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்வினை ஆற்றினார்களா அப்படின்னா கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எதிர்வினை ஆற்றாங்க. இப்போ டெல்லி செல்லக்கூடிய ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார். அமித்ஷா அவர்களிடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து ஒரு தெளிவான ரிப்போர்ட்டோடு ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். இந்திய நாடாளுமன்றத்திற்கு 18வது சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடந்த வீடியோவிலேயே பேசியிருந்தோம். இந்த சபாநாயகர் தேர்வுக்கான தேர்தல் அப்படிங்கிறது தேவையில்லாதது, அதாவது நேரம் விரயம் செய்யக்கூடிய ஒரு செயல். இதைத்தான் INDA கூட்டணியில் இருக்கக்கூடிய இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கையில் எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஒரு கேண்டிடேட்டை கொடிக்குன்னூர் சுரேஷ் அவர்களை களமுறைக்கி இதன் மூலமாக நாடாளுமன்றத்தில் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்கள். நீண்ட நெடிய காலமாக சபாநாயகர் அப்படிங்கிறவர் வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய கட்சி, எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் மூலமாக ஒருமனதாக தேர்வு செய்வாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒருமனதாக தேர்வு செய்யப்படாமல் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் போது இது வந்து எதிர்காலத்தில், அதாவது 18வது நாடாளுமன்றத்தில் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னா 2 பிரிவாக இருந்து கேண்டிடேட் நிறுத்தப்பட்டு ஒரு சபாநாயகர் தேர்வு செய்யப்படும் போது அந்த சபாநாயகர் தன்னிச்சையாக என்ன முடிவெடுத்தாலும் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எதிராக எடுக்காங்க, ஒருதலை பட்சமாக எடுக்காங்க. அவரை தேர்வு செய்த ரூலிங் பார்ட்டிக்கு ஆதரவாக அவரை முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்க அரசியல் செய்வதற்கு பல காரணங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். பல காரணங்களை முன் வச்சு அரசியல் செய்யலாம். ஏன்னா 17வது நாடாளுமன்றத்தில் அப்படி அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கல. ஏன்னா எம்பிக்கள் வந்து நேரத்தை வீணடிக்கிறாங்க, சட்டத்திற்கு எதிராக செயல்படுறாங்க, சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிரில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது, வெளியேற்றப்பட்ட போதெல்லாம் இவர்களால் சபாநாயகருக்கு எதிராக அரசியல் செய்ய முடியல. இப்போ எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ 18வது நாடாளுமன்றத்தில் சபாநாயகருக்கு எதிராகவும் அரசியல் செய்ய வேண்டும், சபாநாயகர் மீதும் ஒரு அரசியல் முத்திரை குத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் இது போன்ற ஒரு நகர்வுகளை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் பத்திரிகையாளர்கள் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா மெஜாரிட்டி வந்து NDA இருக்கக்கூடிய கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் அதை தாண்டி இவர்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்தி தோல்வியை காண்கிறார்கள் அப்படின்னா என்ன காரணத்துக்கு? அதாவது வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, அல்லது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இவர்களுக்கு ரகசியமாக ஆதரவில் இருக்காங்க, அல்லது NDA கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இவர்களுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்கிறாங்க அப்படின்னா
அப்படின்னா சரி மெஜாரிட்டி எங்களால் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட்டோட தேர்தல் களம் சந்திக்கலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஐஎன்டிஐல இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. நேற்றே நாம இதை பேசியிருந்தோம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய அபிஷேக் பானர்ஜி கூட எங்களிடம் எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு ஐஎன்டிஐல இருந்து ஒரு வேட்பாளர் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா கருத்துக்களை முன் வச்சாங்க. இது ஐஎன்டிஐ கூட்டணியில பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் இவர்கள் தோல்வி உறுதின்னு தெரிந்தும் தங்களுடைய வேட்பாளர் தோல்வி அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலையில தேர்தல் களத்தில் இறக்கி விடுறாங்க. அப்படின்னால இதன் பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த அடிப்படையில் நாம சொன்னது போலதான் ஓம் பிர்லா அவர்கள் 18வது நாடாளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. குரல் வாக்கெடுப்பு நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டு, அதாவது பிரதமர் மோடி அவர்கள் முன்மொழிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் வழிமொழிய குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஓம் பிர்லா அவர்கள் மீண்டும் சபாநாயகராக பதவியேற்றுட்டாங்க. இந்த சபாநாயகராக பதவியேற்றதற்கு பிரதமர் மோடி அவர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லி அவர் இருக்கையில் அமர்ந்து இந்திய நாடாளுமன்றம் இப்போ கூடி நடந்துட்டு இருக்கு. நம்ம வீடியோ பேசக்கூடிய நிலையில அங்கு சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்கள் அரியணை ஏறி அமர்ந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது அரசியல் தான், முழுக்க அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம பதிவு பண்ணியிருந்தோம். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா 293 எண்ணிக்கை என்டிஏ அலையன்ஸுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் எங்களுடைய ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 4 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா 297 அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி பக்கம் என்டிஏ பக்கம் எண்ணிக்கை அதிகரிச்சு தான் இருந்துட்டு இருக்கு. ரகசியமாக இந்த குரல் வாக்கெடுப்புல என்டிஏல இருக்கக்கூடிய எத்தனை எம்பிக்கள் இந்த குரல் வாக்கெடுப்புல கலந்துக்கிட்டாங்க போன்ற தகவல்கள் இன்னும் வெளிவராமலே இருந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னும் எண்ணிக்கை என்டிஏ பக்கம் கூடுவதற்கான ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஐஎன்டிஐ பொறுத்த வரைக்கும் இங்க எண்ணிக்கை குறைவதற்கான ஒரு சூழல் தான். ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் 232 எண்ணிக்கை தான் இவங்க பக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த 232 எண்ணிக்கையிலுமே 7 எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி 535 எம்பிக்கள் மட்டுமே இதுல குரல் வாக்கெடுப்புல கலந்துக்க முடியும்னு ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அப்போ 268 பேர் குரல் வாக்கெடுப்புல குரல் கொடுத்தாலே சபாநாயகராக தேர்வு செய்ய முடியும். ஓம் பிர்லா அவர்களுக்கு 297க்கு மேல குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர் தேர்வு செய்யப்பட்டு இரண்டாவது முறையாக மீண்டும் அரியணை ஏறி சபாநாயகராக அமர்ந்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா தேர்தல் களத்திலையும் ஐஎன்டிஐல இருக்கக்கூடிய தலைவர்கள் ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள், அகிலேஷ் யாதவ், சரத் பவார் போன்ற தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி, நாங்க வெற்றி பெற்று விடுவோம், என்டிஏவை வீழ்த்தி நாங்கள் அரியணை ஏறுவோம், மோடிக்கு எதிராக மிகப்பெரிய அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு, எதிர்ப்பு அலை இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதுவும் அவர்களுக்கு பலன் கொடுக்கல. பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய எண்ணிக்கை குறைந்தாலும் மீண்டும் பிரதமராக 3.0 அப்படிங்கிற அடிப்படையில் மோடி அவர்களே அரியணை ஏறிட்டாங்க. தேர்தல் களத்திலையும் ஐஎன்டிஐல இருக்கக்கூடிய கூட்டணி ஐஎன்டிஐ கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு வீழ்ச்சி. இந்த நாடாளுமன்றத்திலையும் 18வது நாடாளுமன்றத்திலையும் முதன்முறையாக கூடக்கூடிய நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலையும் ஐஎன்டிஐ பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வீழ்ச்சி, மிகப்பெரிய தோல்வி. அதாவது பாத்தீங்கன்னா தோல்வி முகத்தோடு தான் இவர்களுடைய பயணம் ஒவ்வொரு கட்டங்களையும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறேன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்னன்னா இவங்க அரசியல் செய்வதற்காகத்தான் இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம அழுத்த திருத்தமாக தெரிவிப்பதற்கு காரணம் என்னன்னா தமிழக சட்டமன்றத்தையே நாம எடுத்துக்கலாம். தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளும் திமுகவுக்கு எதிராக அதிமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், வெளிநடப்பு, கருப்பு சட்டை அணிந்து வருவது போன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா அங்கு அமைச்சர் அவர்களே, அதாவது ரூலிங் பார்ட்டியுடைய அமைச்சர் அவர்களே பேசக்கூடிய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இங்க அரசியல் பண்ணாதீங்க, அரசியல் பேசாதீங்க. அதாவது மனோ தங்கராஜ் அவர்கள் மத்திய அரசை விமர்சிப்பதற்கு முயற்சி செய்யும் போது உடனே சபாநாயகர் அவர்கள் குறுக்கிட்டு நீங்க இங்க பேசக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசுங்க, உங்க துறை சார்ந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க, இங்க சட்டமன்றத்தை அரசியல் பேசுவதற்கான அரசியல் களமாக மாத்தாதீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் பேசக்கூடிய நிகழ்வும் சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு தானே இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் அரசியல் பேசுவேன், என்னுடைய துறை சார்ந்தும் பேசுவேன், அதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது சபாநாயகர் அப்பா அவர்கள் கோபப்பட்டு இல்ல இங்க நீங்க துறை சார்ந்த விஷயங்கள் தான் பேசணும், மூத்த அமைச்சர்களும் அதே போன்று தான் செயல்பட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே சட்டமன்றத்தில் அரசியல் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுக்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் எதிர்வினை ஆற்றுறாங்க. அப்போ டெல்லியில நாடாளுமன்றத்தில் அப்ப எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எப்படி செயல்பட போகிறார்கள்? இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பிக்களாக
கடந்த 2 தினங்களாக பதவியேற்றாங்க. இந்த பதவியேற்பு நிகழ்வியை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வட திசையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், மற்ற எம்பிக்கள், பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பதவியேற்பு, அதாவது பதவி பிரமாணம் செய்து பதவியேற்றுக்கிட்டாங்க. அதை தாண்டி அங்கு நேரத்தை வீணடித்தார்களா அப்படின்னா பெரிய அளவு சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு நேரம் வீணடிக்கப்படல. அதே நேரத்தில் தமிழகம் பாண்டிச்சேரியில இருந்து சென்ற 40 எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அங்க நாடாளுமன்றத்தில் எப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது, எப்படி அங்கு நேரம் வீணடிக்கப்பட்டது அப்படிங்கிறதை நாம பார்க்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருந்து சென்ற திமுக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அந்த எம்பிக்கள் பதவியேற்கும் போது அண்ணா வாழ்க, பெரியார் வாழ்க, முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்க, தமிழகத்துடைய எதிர்கால உதயநிதி ஸ்டாலின் வாழ்க போன்ற கோஷங்களை முன் வச்சாங்க. அதாவது அது நாடாளுமன்றம் மக்களுக்கான பிரச்சனையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மன்றமா இருந்துகிட்டு இருக்கு. அங்க போய் வாழ்த்து தெரிவிப்பது அப்படின்னா நம்ம வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய இடம் கிடையாது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெயரையும் அங்கு வாழ்க அப்படின்னு பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா கடந்த முறை 17வது மக்களவையில திமுக எம்பிக்கள் பதவியேற்கும் போது பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க, முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க அப்படிங்கிற கோஷங்களை தான் முன் வச்சாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ கடந்த திமுக எம்பிக்களுடைய கடந்த 17வது மக்களவைக்கும் 18வது மக்களவைக்கும் இடையில திமுக எம்பிக்களுடைய வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அவர்கள் சென்றிருக்காங்க. அடுத்த மக்களவைக்கு இன்ப நிதி வரைக்கும் செல்வதற்கான ஒரு சூழல் இருக்கும். இதுதான் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், அது டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், நார்த்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்க வேண்டிய இடத்துல இது போன்ற நிகழ்வுகள் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் பிரபல ஊடகவியலாளர் கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்காங்க. அவருடைய கோஷம் எதிரொலிப்பது ஓகே. இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய கோஷம் அங்க எதிரொலிக்கப்படுது. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி வாழ்க அப்படின்னு சொல்லியும் ஒரு எம்பி அங்க முன் வச்சிருக்காங்க. அதாவது தென்காசியில இருந்து வெற்றி பெற்று சென்றிருக்கக்கூடிய டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் KKSSR வாழ்க, கனிமொழி வாழ்க அப்படிங்கிற கோஷத்தை முன் வைக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் எம்பியா இருக்காங்க, KKSSR அவர்கள் தமிழகத்தில் அமைச்சராக இருக்காங்க, இவர்கள் வாழ்க அப்படின்னு கோஷம் முன்வைக்கப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து சென்ற ஒரு எம்பியை பொறுத்த வரைக்கும் அங்கு தெலுங்கு மொழியில பதவி பிரமாணம் மேற்கொள்றாங்க. அவர் நின்று ஜெயிச்ச இடம் என்ன அப்படின்னா கிருஷ்ணகிரியில் நின்று வெற்றி பெறாங்க. அதாவது கோபிநாத் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கிருஷ்ணகிரியில் நின்று வெற்றி பெற்றவர். கிருஷ்ணகிரியில் நின்று வெற்றி பெற்ற இவரை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் தெலுங்கு மொழியில பதவி ஏற்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மொழி என்ன? தமிழ் மொழி. அதாவது தமிழ் மொழியில் பதவி ஏற்கலாம். நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் தான் மெஜாரிட்டியா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ தேர்தல் களத்தில் இவர்கள் தெலுங்கு மொழியில தான் பிரச்சாரம் மேற்கொண்டார்களா அல்லது கோபிநாத் அவர்களுக்கு தமிழ் தெரியாதா அப்படிங்கிற கேள்விதான் இங்க வருது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் ஜெயித்த ஒருவர் தெலுங்கு மொழியில் அங்கு பதவி பிரமாணம் எடுக்கிறார் அப்படின்னா இது என்ன காரணம்? தமிழை ஏன் முன்னிலைப்படுத்தவில்லை, தெலுங்கை ஏன் முன்னிலைப்படுத்தினார்? அப்ப தமிழ் மொழியை பின்னுக்கு தள்ளுகிறார். என்ன காரணத்துக்காக பின்னுக்கு தள்ளுகிறார்? இந்த விவகாரத்துக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணம்னு அடுத்த நிமிஷமே கேட்டிருக்காரு. ஏன்னா தமிழ் மொழி எங்களுடைய மொழி, தமிழ் மொழி, தமிழ் நாகரிகத்தில் வரக்கூடிய நாங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன காரணத்துக்காக ஒரு ஆந்திராவில் இருந்து தெலுங்கானாவில் இருந்து டெல்லிக்கு சென்றது போல தெலுங்கு மொழியில பதவி பிரமாணம் எடுத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்கப்பட வேண்டிய விஷயம். என்ன காரணம் தமிழக முதலமைச்சர் கேட்கணும் அப்படின்னா, கோபிநாத் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய உழைப்பு. திமுக கூட்டணியில் இருந்ததுனால்தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இங்க திமுக தரப்பில் இருந்தோ அல்லது கூட்டணி கட்சியில இருந்தோ அல்லது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் போன்ற எழுச்சி தமிழரிடம் இருந்தோ ஏன் தமிழ் மொழியை நீங்க பயன்படுத்தல, தெலுங்கு மொழியை பயன்படுத்துறீங்கன்னு எழுச்சி தமிழர் எகிரி குதிக்கல. எகிரி குதித்திருந்தால் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்ப எழுச்சி தமிழரே சைலண்டாக அங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க நாடாளுமன்றத்தில் நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நேரம் வீணடிக்கக்கூடிய வேலைகள், அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்திற்கு எதிரான செயல்பாடுகளும் ஒரு சில செயல்பாடுகள் இருந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம், நாடாளுமன்றத்தில் நேற்று பதவி ஏற்கும் போது தெலுங்கானாவில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கக்கூடிய அசாதுதீன் ஓவைசி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு பதவி ஏற்கும் போது ஜெய் பாலஸ்தீன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாலஸ்தீன் அது ஒரு தனி நாடு, நம்ம இந்தியாவுடைய ஒரு பகுதியோ இந்தியாவுடைய மாநிலமோ எதுவுமே கிடையாது. அப்போ நம்முடைய நாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது தனி நாடு. அங்கு ஓவைசி அவர்கள் ஜெய் பாலஸ்தீன் அப்படிங்கிற குரலை ஓங்கி ஒலிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துக்கு ஐஎன்டிஐல இருக்கக்கூடிய கட்சிகள் எதிர்வினை ஆட்டினார்களா அப்படின்னா கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எதிர்வினை ஆட்டுறாங்க. ஏன்னா இந்திய நாடாளுமன்றத்தில் பாலஸ்தீன் வைத்து அதுக்கு நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்திய குடிமகனா அல்லது பாலஸ்தீனுடைய குடிமகனா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்.
சோ இதற்கும் எதிர்க்கட்சிகள் எந்த விதமான எதிர்வினையும் ஆட்டல. அப்போ பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே மனநிலையில ஒத்த கருத்தோடு இவர்கள் இருக்கிறார்களே தவிர நாட்டு நலனுக்காக, நாட்டு மக்களுக்காக, நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது திட்டங்களுக்கு இவர்கள் குரல் கொடுப்பார்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த 18வது நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர் வெற்றி அப்படிங்கிற நிலையில இந்த சபாநாயகர் தேர்தலையும் வெற்றி கொடி நாட்டி முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கிய நிலையில, பின்னோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலையில தான் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே இருந்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ இந்த ஐஎன்டிஏ கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்ட சுரேஷ் வெற்றி பெறல. இது பாத்தீங்கன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில ஒரு பிளவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா சார்? அவர் தெரிந்துதான் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரியும். அப்போ காங்கிரஸ் தலைமை நீங்க களத்துல இறங்குங்கன்னு சொல்லும்போது அவரே பேட்டி கொடுக்காரு. தலைமை கேட்டுக்கொண்டுதான் நான் களத்துல குதிச்சிருக்கேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அவருக்கே இஷ்டம் கிடையாது நம்ம எதற்கு போய் தோல்வியை தழுவணும். என்ன காரணம் அப்படின்னா கொடிக்குன்னூர் சுரேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் 8 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்போ அவருக்கு நாடாளுமன்றத்துடைய நடைமுறைகள் எல்லாம் தெரியும். காங்கிரஸ் கட்சியுடைய கொரோனாவாக இப்ப இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தலைமை கட்டளையிட்டதன் மூலமாக அங்கு களம் கண்டு தோல்வியை பரிசாக வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடிக்குன்னூர் சுரேஷ் அவர்களை களமிறக்கியது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திரிணாமுல் காங்கிரசுக்கு பிடிக்கல, திரிணாமுல் காங்கிரஸ் எதிர் கருத்துக்களை முன்வச்சாங்க. இதன் மூலமாக ஐஎன்டிஏக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட துவங்கி விட்டது, அதாவது புகைய துவங்கிருச்சு. இந்த புகைச்சலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் அதிகரிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த நிலையில் தான் டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவல்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரல் வாக்கெடுப்புலையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் பாதி பேர் என்டிஏக்கு சாதகமாக குரல் கொடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. அங்க அந்த குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதுல எத்தனை பேர் என்டிஏக்கு ஆதரவா குரல் கொடுத்தாங்க, எத்தனை பேர் ஐஎன்டிஏவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் இப்ப நம்ம இந்த வீடியோ பேசிட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கல. அடுத்த வீடியோல நம்ம அதை பிரீஃபா பேசலாம். ஓகே சார், இப்ப நாடாளுமன்றத்தின் அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் சார்? உங்க பார்வையில எப்படி பார்க்கலாம்? அதாவது நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 18வது மக்களவையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் என்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அலையன்ஸ் அப்படின்னு தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா நிதிஷ்குமாராக இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், எந்த எதிர்கருத்துக்களையும் பொது வழியில் அவங்க தெரிவிக்கல. எதிர்கட்சிகள் நாங்க ரகசியமா பேசிட்டு இருக்கோம், அவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்தாலும் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் அழுத்த திருத்தமாகவே நாங்க என்டிஏவோட தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை தெளிவாகவே தெரிவிச்சிட்டாங்க. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆதரவு மத்திய அரசாங்கத்துக்கு தான் அப்படிங்கிற கருத்துக்களை தெளிவாகவே தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்தில், ஆந்திர பிரதேசத்தில் எதிரும் புதிருமாக அரசியல் செய்யக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் என்டிஏ அலையன்ஸ்ல தெலுங்கு தேசம் இருந்துட்டு இருக்காங்க. எதிரில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் என்டிஏவுக்கு ஆதரவு அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. 5 ஆண்டுகள் என்டிஏ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக செல்ல போகிறது. அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில், அதாவது 18வது நாடாளுமன்றத்தில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முடிவோடு இருந்தாங்களோ அந்த திட்டங்கள் முழுமையாக அங்கு கொண்டு வரப்படும். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு ராஜ்யசபாவில் 11 எம்பிக்கள் இருக்காங்க, நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 4 எம்பிக்கள் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவிலையும் என்டிஏவுக்கு பலம் அதிகரிக்குது. அப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு சட்டங்களுமே அங்க நிறைவேற்றப்படுவதற்கு எந்த விதமான தடைகளும் இருக்க போவதில்லை. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது. அதாவது மக்களவையிலையும் சரி, மாநிலங்களவையிலையும் சரி, இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தடைகள் இருக்க போவது கிடையாது அப்படிங்கிறத தற்போதைய நிலையிலேயே நாம தெளிவாக சொல்ல முடியும். அப்போ மோடியுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படும். எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்னா கடந்த 17வது நாடாளுமன்றத்தை போல ஆளும் அரசுக்கு எதிராக, திட்டங்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்குவது, நெருக்கடியை கொடுப்பது, ஒரு திட்டங்கள் எளிதாக நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி கால விரயம் போன்ற நிலையில இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குமே தவிர அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக தற்போது இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களால் மத்திய அரசால் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் தடுக்க முடியுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, கிடையாதுன்னு கூட நாம சொல்லலாம். ஓகே சார், இப்போ திடீர்னு ஆளுநர் RN ரவி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. என்ன காரணமாக இருக்கும் சார்? அதாவது தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில சுமார் 59 பேர் விஷச்சாராயம் அருந்தி மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கடுமையான எதிர்ப்புகளை ஆளுநர் அவர்கள் பதிவு பண்ணாங்க.
ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கக்கூடியவரை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சகத்துக்கு, உள்துறை அமைச்சகத்துக்கு தொடர்ச்சியாக இங்கு நடக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்து ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து மத்திய அமைச்சகத்துக்கு அமித்ஷா அவர்களுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் இங்க இருந்து ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதாவது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும். என்ன காரணம் அப்படின்னா, அங்கு விஷச்சாராயம் அருந்தி 59 பேர் இறந்திருக்காங்க. 80க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் மருத்துவமனையில் இருந்துட்டு இருக்காங்க. எண்ணிக்கை அதிகரிக்க போறது அப்படிங்கிற நிலையில ஆளுநரை சந்தித்து முறையிட்டாங்க. தமிழக பாஜகவும் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் ஆளுநரை சந்தித்து முறையிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய 2 கூட்டணி தலைவர்களுமே அங்கு ஆளுநரை சந்தித்து முறையிடுறாங்க. ஆளுநர் அவர்களும் ஒரு கருத்துக்களை தெளிவாகவே பதிவு பண்றாங்க. கள்ளக்குறிச்சியில இது போன்று மது அருந்தி விஷசாராயம் அருந்தி இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அங்கு ஆபீசர்ஸுக்கு, அரசு அலுவலருக்கு, அரசுக்கு தெரியாமல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு பண்றாங்க. இப்போ டெல்லி செல்லக்கூடிய ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார். அமித்ஷா அவர்களிடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறார் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து ஒரு தெளிவான ரிப்போர்ட்டோடு ஆளுநர் அவர்கள் டெல்லிக்கு செல்றாங்க. டெல்லிக்கு சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரிடத்துல கொடுக்க இருக்காங்க. இதை தாண்டி பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசிடமிருந்து இது குறித்த ரிப்போர்ட்டுகளை, தெளிவான ரிப்போர்ட்டுகளை கேட்பாங்க. என்ன காரணம்னா மத்திய உள்துறை அமைச்சகம் இந்தியா முழுவதும் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள்ல தலையிடுவதற்கான அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அப்போ பாத்தீங்கன்னா தமிழக அரசிடம் கேட்பாங்க. இது எது போன்ற விளைவுகளை தமிழக அரசுக்கு, தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதா ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்துட்டு இருக்கு. அப்ப ஆளுநர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்திப்புக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு அதிரடியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நாம தெளிவாகவே சொல்ல முடியும். ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.